So guys, இன்னைக்கான வீடியோ நண்பர்களே தெரியுதா எல்லாம் டெட் பாடி மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க பாருங்க. ஒருத்தர் எந்திரிக்கவே இல்லை இன்னும். விடிய காலமே கிளம்பி எல்லாரையும் வண்டியில ஏற்றி பின்னாடி 2 பேர் தெரியுதா மகேஷ் லைட் பின்னாடி வருது பைக்ல நம்ம பாடி கார்ட்ஸ் 2 பேர் வந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு. மொத்தம் எத்தனை பேரு இன்னைக்கு? நம்ம 4 பேர்ல இன்னைக்கு நாம 1 2 3 4 5 6 பேரு. நாங்க 6 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வண்டி எடுத்துட்டு எந்த ஊர் ப்ரோ? இது கன்னியாகுமரியில். இது வேற என்ன? முட்டம் இல்ல, மணவாளக்குறிச்சின்னு ஒரு ஊரை நோக்கி போயிட்டு இருக்கோம் நண்பர்களே. விடிய காலம் வண்டி எடுத்து கிளம்பினாலே உங்களுக்கு தெரியும் நம்ம எங்க போவோம் அப்படின்னு. கடலுக்கு போய் கலர்ஃபுல்லான ஃபிஷ் பிடிக்க போறோம். இன்னைக்கு எந்த பிளானும் இல்ல, ரா ஆக்ஷன் நண்பர்களே. என்ன ஒண்ணுன்னா வித்தியாசம் என்ன அப்படின்னா, நார்மலா ஒரு 2-3 பேர் போவோம். இன்னைக்கு 6 பேர் போறோம் நண்பர்களே. மொத்த டீமையும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரே வீடியோல சேர்த்து பார்க்க போறீங்க. மொத்த கடலையும் கலக்க போறோம். கலக்கி பெரிய பெரிய கலர்ஃபுல்லான மீன் எல்லாம் இன்னைக்கு பிடிக்க போறோம். 2-3 அதுவும் ஆமா, வரல. இவரு தான் எப்பவும் பாஸ் ஆவாரு. இன்னைக்கு வந்திருக்காரு. நீங்க சேலஞ்ச் கண்டிப்பா பாஸ் ஆயிரும். இல்ல அவன் தானே பெரிய பெரிய கலர்ஃபுல்லான மீன் எல்லாம் பிடிப்பான். சேலஞ்சுன்னு இல்ல சொல்லு. தோல்வியை போய் ஒப்புக்கொண்டாரு பாத்தீங்களா கைஸ். போற வழியில எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வண்டியில இருந்து இறங்கி இங்க பாருங்க வினோத்புரம் எதையோ போட்டு கடிக்கிறாரு. என்ன வினோத்னா இது? என்ன பாருது இல்லையா? ஸ்வீட் பப்ஸ் வினோத்புரம் சரி கடிக்க. ருபீஸ் இங்க கடிக்க. நம்ம காஃபி சொல்லிருக்கோம், இன்னும் வரல. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே. இனி எல்லாரும் வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. கபிசி ஒரு சிச்சுவேஷன் சாங். என்ன சாங் பண்ணலாம்? வான் போல வந்தவனை யார் அடிச்சாலோ அப்படின்னு சைடு இவ்வளவு பேரு. இந்த சைடு இங்க பாருங்க எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்களே. டீ குடிச்சிட்டு வெயிட்டா எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு வேலைக்கு எல்லாரும் கூட்டிட்டு போய் மீன் பிடி போறோம். எல்லாரும் கூட்டிட்டு போவோம். வந்து நம்ம வினோத் ப்ரோட கூட படிச்சவங்க தான். சீனியர் பேட்ச், 2 வருஷம் சீனியர் பேட்ச். எல்லாரும் வினோத் ப்ரோ கிளாஸ்மேட்ஸ் நண்பர்களே. பாத்துக்கோங்க, வினோத் ப்ரோவோட கிளாஸ்மேட்ஸ் நண்பர்களே. முட்டத்துல நின்று எனர்ஜி ட்ரிங்க் ஏத்திட்டு இருக்கோம். சேர்ஸ் கைஸ். காஃபி குடிச்சு முடிச்சிட்டு லெட்ஸ் மூவ் ஆன் டு கடற்கரை. வாட் a view. அரே யார், அங்க பாருங்க சூரிய பகவான் ஆப்போசிட் சைடுல மேல வர வந்துட்டா. ஆமா வந்துட்டு இந்த சைடு நாங்க வந்து ரெடியா இருக்கோம் நண்பர்களே. ஆட்டத்தை ஆரம்பிக்க போறோம். இப்ப பின்னாடி தெரியுது பாருங்க ஒரு மாதிரி குட்டை மாதிரி தண்ணி தேங்கி இருக்கு. ஆனா நாங்க வந்து ஏர்லியரா வந்திருக்கணும் அந்த இடத்துக்கு. ஆனா கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அப்பதான் அந்த டைம்ல கண்டு தெரியாம கலர்ஃபுல் ஃபிஷஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். பிடிச்சிருந்தான்னு பிளான போட்டு வந்தோம். இப்ப லேட் ஆயிட்டாங்க பாருங்க. சூரிய பகவான் மேலேயே வந்துருச்சு. இவனத்துல போட்டு வருது. ஆமா, ஒரு சின்ன போட்டு வருது. போட்ல தான் மீன் இருக்க பாப்பமா. போட்ல நம்ம வந்தது மீனை பிடிக்கிறதுக்கு. பிடிச்சி வச்சவங்க இருந்து வாங்கினா எப்படி உணர்த்தனா கைஸ்? தெரியாத நண்பர்களே, தண்ணியோட குவாலிட்டியை பாருங்க. லுக் அட் தட். அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. என்ன இருக்கு? ஏதோ கிடக்கல. என்ன இருக்கு? எதையோ பாத்துட்டாரு நம்ம கேமராமேன் மகேஷ். எங்க இருக்கு? விரட்டி விட்டுறாத மீனை காட்டிட்டு. எங்க இருக்கு? ஆமா ஆமா, வா வா வா. மாமாவா? ஆமா, மீன் இருக்கு. அடிப்பொலி மீன் இருக்கு. மாமா மீன் புடிங்க. ஏஞ்சல் சரி, ஆமா செம கலர் நண்பர்களே. அங்க பாருங்க. Oh my goodness, the graces of the aloysius of the, oh my god. அதுக்கு வந்து 2 கலர், 2 ரெட் கலர் டெயில் பாருங்க போய்ட்டு. அப்புறம் உடம்பு ஃபுல்லா சீப்ரா. நீ ருபிசே இத மட்டும் நீ பிடிக்கலன்னு வை. வாட் ருபிசன் கமெண்ட் பண்ணுங்க गाइस. இது வேணுமா? இது ஏதோ ஒன்னு பிடிங்க விடத்தனா. ஓடுதுல எடுத்த உடனே பிடிக்க முடியும். இங்க பாருங்க गाइस. தெரியுதா? இது தெரியுதா? வீடியோல கிளியரா தெரியுது. ஒன் சைடு தான்டா வருது. வந்தோனே எப்பறா உள்ள விடுது? அது வேற விட்டுருங்க. அது வேற நம்ம டார்கெட். நம்ம டார்கெட் கலர் ஃபிஷ். இந்த என் கை இருக்கு எக்ஸாக்ட் பிளேஸ்ல. அதுக்கு போயிட்டா அதானா? அதுக்குள்ளதான் இருக்கு. எப்படி வெளியே எடுக்குது? உள்ளதாண்டா இருக்கு. ஒரு கம்பத்தை எடுத்து குத்துரு. இந்த குகைக்குள்ள இப்ப ருபீஸ் ப்ரோ ஏதோ பெரிய மீனை பாத்துருக்காராமா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வந்த ஸ்பாட் கரெக்ட், ஆனா வந்த டைம் தப்புன்னு நினைக்கிறேன். ரைட் ஸ்பாட்ல ராங்கான டைம்ல வந்துட்டோம் நண்பர்களே. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அப்படிதானே வினோத் ப்ரோ? ஆமா, மீன் இப்ப ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டு, ரொம்ப வெளிச்சம் வந்துட்டுல. சரியான மீன். வா யார முடியலையா? பாத்தோ எங்க? ஆனா அந்த கல்லுக்கு பின்னாடி நிக்குது. என்ன இவ்வளவு நீளமா இருக்கு? அவ்வளவு பெருசு எப்படா கையில பிடிக்குது? வாடிட்டு பாறைக்குள்ள போயிட்டுறா. எவ்வளவு பெருசு காய்ஸ்? இவ்வளவு பெரிய மீன் காய்ஸ். இந்த மீன் எல்லாம் பிடிக்கணும்னாலே ரொம்ப கஷ்டம். என்ன அண்ணான்னு சொல்றீங்க? கண்ணுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது. கால்ல வந்துடுச்சிட்டு போல. பெருசு. பாறைக்குள்ளே வளைய ஓடுங்கள், யார் இருக்கா தூக்கி பாருங்கள், ஒரு மீனும் வலையில் மாட்டவில்லை. இந்த டைம்ல தானே இந்த போட்லாம் வரும். அங்க வேணா போலாமா? அந்த பஃபர் கிடைச்சி இருக்கா? இரு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாப்போம். எனக்கு வேற ஏதாவது ஸ்பாட் இருக்கான்னு பாப்போமா இதுல? ஒண்ணும் கிடைக்கல. இப்படி ஏமாத்திட்டல. பெருசா ஏதோ பிடிச்சிட்டான்னு நினைச்சேன். நான் அப்படிதான் நினைச்சேன்.
என்ன இருக்கு பாரு. அது அங்க இருந்து நிறைய போட்டு கொண்டு வந்து பார்க் பண்றான் இந்த சைடு. அங்கேயாச்சும் போலாமா? அவையாவது மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. நம்ம ஜென்மத்துல பிடிக்க மாட்டோம் உனத்தனா. என்ன நம்மள இது பண்ணா டிமோட்டிவேட் பண்ணா ஐயோ கைதான் வலிக்கு. வந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிச்சி கட்டலாம்னு பாக்க நடக்க மாட்டேங்குது. தண்ணி வேற ரொம்ப குறைஞ்சிட்டா எல்லாம் அந்த பாறைக்கு எடுக்கல பேர் பிடிக்கவே முடியல. பாருங்க guys, எத்தனை போட்டு கரைக்கு வருதுன்னு. இவனத்துல நான் சொன்ன மாதிரி அங்கேயாச்சும் போலாம், ஏதாவது நடக்கும். அந்த போட்லயாவது போய் பார்க்கலாம். லெட்ஸ் செக் போவோம் வாங்க. போய் பாப்போமா எப்படி போமா? எப்படியா போலாம். நம்ம அதுல நீந்தி போனோம். கிழிச்சே நீங்க பழைய வீட்டுல இருக்கு நீச்சல் போட்டு உள்ள போனது. இதுக்குள்ளாடி நீந்தி பண்ணல. ஆமா அந்த உள்ள போய் ஒரு போட்ல மேலே ஏறி சாடிட்டு வந்தால. எடுக்கல. சரி மூடு. நண்பர்கள் இப்ப இந்த இடத்துல நிறைய போட் இருக்கு guys. நிறைய போட்ல நிறைய போட் இருக்கு. உயிரோட தான் மீன் இருக்குமா? ஐயோ உயிரோட தான் மீன் இருக்க மாட்டேங்குது. கடல்ல கிடைக்குமா நண்பர்களே? அதுக்குள்ள ஏதாவது வலையில உயிரோட மீன் இருந்தா எங்களுக்கு கொடுப்பீங்களா? இருக்காதா? எல்லாம் செத்துரும். பஃபரா எங்க? பஃபரா சீரியஸ்லி உயிர் இருக்க பாருங்க. வாய் வச்சு ஊதுங்க. உனக்கு ப்ரோ வாய் வச்சு ஊதி உயிர் இருக்கு. பஃபர் பறந்து வந்துட்டு ஊதுங்க. ஊதுங்க வாய் வச்சு ஊதுங்க ப்ரோ. வயிறு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. ஏய் உண்மையிலே ஊதுங்க. காத்து வருது உனக்கு. காத்து தான் வருது வீடு வருது. ப்ரோ உயிர் லைட் வந்த மாதிரி இருக்கு. நீங்க மீனை கூட விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நிறைய வண்டி போட்டு தான் நிறைய வந்துட்டு இருக்குல்ல. கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கும். எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா ஹியூமனிட்டி பேருந்தது போதும். நீங்க பாருங்க நண்பர்களே, கடற்கரையில வந்த இடத்துல நம்ம ஒரு போட்டை கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணி கரையில ஏத்திட்டு இருக்கோம். அவ்வளவுதான் நண்பர்களே. இங்க பாருங்க பவரை பாருங்க, நம்ம பாய்ஸோட பவரை. சரி அவருக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்ச பிறகு கேட்டா மீன் தருவாங்க இல்லையா உயிரோட. அதனால இப்ப என்ன மாஸ்டர் பிளான், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இவங்கள்ட்டே பேசி நல்லா மீன் வாங்கிட்டு. உங்கள்ட்ட ஏதாவது உயிரோட மீன் இருக்கா? அது நீங்க பிடிச்சதா? அதெல்லாம் ஏய் அங்க பாரு பயங்கரமா இருக்கு. ஏய் கபீஸ் அங்க பாரு பயங்கரமான மீன்லாம் பிடிச்சிருக்காங்க. என்ன மீன்? ஓ மை குட்னஸ். ஏலம் போடுவாங்களோ என்னது இது? இங்க பாருங்க गाइस, கிளி மீன். லுக் அட் தட். நாங்க பிடிச்ச மீன் நண்பர்களே. இருக்குதுல அழகான மீன். அதுதானே இவங்க பிடிச்ச மீன். செமையா இருக்குல. இது உயிரோட தான் கிடைக்குமா? உயிரோட கிடைக்குமா? உள்ள போனா பிடிக்கலாமோ? பிடிச்சு கொடுக்க முடியுமா எங்களுக்கு? ஏய் வேற லெவலா இருக்கு. இங்க பாருங்க ஆழத்துல இடம். இது வலையில பிடிக்கதா தூண்டில பிடிக்கதா? பிடிப்பாங்க. இது வேலையில. நைஸ். சரி அந்த சைடு உயிரோட கிடைக்கும். ஒரு தூக்கி காட்டுவீல? எத்தனை கிலோ இருக்கும்? ஆமா இது கிளி தானே சொல்லுவாங்க. பல்ல பாரு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க பாருங்க நண்பர்களே. ஓ மை காட், இப்ப உயிர் இருந்தா தூக்கிட்டு போயிருக்கலாம். இது ஆமா என்ன டொமேட்டோ குரூப் இவ்வளவு பெருசா இருக்கு. எங்க உயிரோட இருக்கு? இல்ல அது காத்துல ஆடுது. உயிரோட இருக்கா? ஆமா ஆமா. எடுத்து தண்ணியில விட்டு பாப்போம். இருக்கா? ஒரே இருக்கா? 10,000 தண்ணி. சரி இப்ப பாருங்க गाइस, பூம் பேபி. வினோத்தனை வாழ்க்கையில இப்படி ஒரு மீன் எப்படி பிடிக்க மாட்டாரு. அதனால இன்னைக்கு லைவா செத்து போன மீனையாச்சும் பிடிக்கட்டும். ஏய் கண்ணெல்லாம் அசு. ஐயோ பல்ல பாரு மான்ஸ்டர். கபீர் சத்து வாயில ரூபிஸ்க்கு வாயில கை வை. ஆமா உயிரோட தான் இருக்கு. உயிரோட தான் இருக்கு. ஆமா என்ன இது? அப்பா பயங்கரமான மான்ஸ்டர். இதெல்லாம் நீங்க தண்ணியில பிடிக்கும்போது உங்களுக்கு கடிச்சா என்ன பண்ணுவீங்க? கடிக்காது, வலையில பிடிக்கலாம். வாயில வேணா கையை விட்டு பாரு. கையை விட்டு கை போறதுக்கு வெளியே வராது. அப்ப இதுக்கு நான் வெளியே வராது. வாய பழக்குதோ? ஆமா இந்த ஆடுது தெரியலையா? உயிரோட இருக்கு. வச்சிரோமா? உயிரோட இருக்கு. இதுவே உயிரோட தான் இருந்துச்சு. இவனத்துல கையில தூக்குனது இல்ல. நம்ம கைஸ் அதுவும் கொடூரமான ஒரு மான்ஸ்டர். அதெல்லாம் வளர்க்க அளவுக்கு நமக்கு டேங்க் இல்ல. ஒண்ணுமே இல்ல. ஏதாவது உயிரோட மீன் கிடைக்குமா? கிடையாது. உயிரோடனா தும்பு களை போட்டு படுக்கணும். உயிரோட மீன் ஒரு ஆள் போய் பிடிச்சு வருவாங்களா? உயிரோட பிடிச்சு வருவாங்களா? தூண்டிலோ நண்பர்களே, 1 மணி நேரமா தேடிட்டு இருக்கோம். வெயில் உச்சி மயிலே வந்தாச்சு. மண்டைய பொழக்குது. இங்க இப்ப எல்லாரும் கேட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதான தூண்டில் போட்டுலதான் உயிரோட மீன் வருமாமா. சாதா போட்டு இதெல்லாம் வந்து நம்ம வலையில பிடிக்கிறது. அதனால வலையில மாட்டி. ஆனா வலையில பிடிக்கிற மீனுமே உயிரோட தான் இருக்கு. ஆனா காப்பாத்துறது கஷ்டம். பாருங்க அடுத்த ஹெல்ப் ஹியூமனிட்டி தூக்குங்க. அவர் பண்டில தான் இருக்க கேளுங்க. பாருங்க கைஸ், நாங்க இன்னைக்கு காலையில இருந்து இந்த இடத்துல வந்து நமக்கு மீன் கிடைச்சது இல்லையோ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம் கைஸ். போட்டை இழுத்து கரைக்கு ஏற்றி. நண்பர்களே, இப்போ சம்பவம் என்ன அப்படின்னா, இங்க இருக்க முக்காவாசி போட்டு கைஸ் எல்லாருக்குமே நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சி எல்லாருக்கிட்டையுமே நம்பர் கொடுத்து வச்சிருக்கோம். உயிரோட மீன் வந்துச்சுன்னா அவங்க எப்படின்னா கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் உயிரோட மீன்லாம் நிறைய வருமா. நிறையனா ரொம்ப நிறைய அந்த தூண்டில் போட்டு வருமா. அதுல இருந்து ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேற போட்டெல்லாம் நிறைய பேருக்கு இழுத்து ஹெல்ப் பண்ணோம். எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க நண்பர்களே ஒரே நாள்ல. ஸோ அவங்க கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் டைம் வேஸ்ட் பண்ணட்டான்னு இதுக்கு பக்கத்துல ஹார்பர் இருக்கு. நம்ம அங்கேயும் போயிட்டு வேட்டுதல் வெட்டி ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, ஒரு வழியா ஹார்பர் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ இங்க உள்ள போயிட்டு நமக்கு லாஸ்ட் டைம் வரும்போது லக்க பாத்தீங்களா, பஃபர் கிடைச்சது. இன்னைக்கு என்ன கிடைக்க போகுதோ யாருக்கு தெரியும். வேடிக்கை பார்க்கலாம் காய்ஸ். எல்லாம் சாக்கு மீன் அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க காய்ஸ், புனிதமான இடத்துக்கு வரனால ரூபீஸ் செருப்பு கூட போடல, மாலை போட்டிருக்கான். எதுக்குற இங்க செருப்பு போடாம போற?
நண்பர்களே, ஹார்பருக்கு வந்தால் உயிரோட மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். எல்லாமே செத்து போய் தான் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுறா மீன் இருக்குது. அந்த ஏன் இன்னைக்கு சுறா சீசனா போய் அவ்வளோ சுறா மீனாக இருக்குது என்னன்னு தெரியல நண்பர்களே. ஆனால் எல்லாமே செத்து போயிருக்கு. இங்கே பாருங்கள் என்ன க்ரௌடு, சரியான பீப்புள் ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க. கன்னியாகுமரி காய்ஸ் எல்லாரும் அவ்வளோ க்ரௌட் இருக்குது இந்த இடத்துல. பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன். இங்கே பாருங்க கைஸ், ஜாக் ஸ்பேரோ. இதுக்குள்ள விழுந்தா நம்ம பெட்டியா? ஜாக் ஸ்பேரோ, நீங்க இந்த போட்ல எங்க போறீங்க? இதுக்குள்ள விழுந்தா பெட்டியா இல்ல, நீ விழுந்தா பெட்டி. நீ விழுந்தா மட்டும் என்ன பண்ணுவேன்? ஜட்டி கீழே இறங்கல ரூபி. சரி வெளியே வா, உள்ள விழுந்துடாத. இந்த ருபீஸை பாருங்க நண்பர்களே, மேனஸே இல்ல. அடுத்த ஆளுக்கு போட்ல பெர்மிஷன் எல்லாமே ஏறி போய் உட்கார்ந்துருக்காரு. மேனஸ் தெரியாதா ருபீஸே? செருப்பு போடாம அடுத்த ஆளுக்கு போட்ல ஏறி இருக்க. இங்க பாருங்க, அவர் வந்து இறங்குற மரியாதைன்னு சொல்லிட்டு போறாரு ருபீஸே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இது என்ன மீன்டா? சப்பி உயிரோட துடிக்குது. அதை சேல் பண்ணியாச்சு. துடிச்சிட்டு இருக்கு, வாயில பல்லெல்லாம் இருக்கு. நம்ம அங்க ஒரு மீன் அவர் வச்சிருந்தாருல, உயிரோட இருந்துச்சுல, அதே தான். நிறைய மீன் அதே மாதிரி தான் இருக்கு. எல்லாம் தூண்டில பிடிச்சது. அதெல்லாம் விட்டா ஓடிடும் நினைக்கிறேன். தண்ணிலையா? பல்ல பாருங்க நண்பர்களே. வந்தது காலை கழுவிட்டு இன்னைக்கு காலைல யார் முகத்துல முழிச்சோம் தெரியல, ஒன்னும் கிடைக்கல. பிரான்ஸ் ஹார்பர்ல அவ்வளவு கூட்டம் தான் இருக்கு கைஸ். இப்போ நம்ம லாஸ்டா ஒரு ஸ்பாட்ல இருந்து வந்தோம்ல, அந்த ஸ்பாட்ல இருந்து சீக்கிரம் வாங்க, ஒரு மீனை பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணாரு. எந்த அண்ணன் தெரியல, 10 அண்ணன் நம்பர் கொடுத்தோம். ஏதோ உயிரோட மீன் கிடைச்சிருக்கு, சீக்கிரம் வந்து எடுங்க, வேணும்னா எடுங்கன்னு சொன்னாரு. வளர்க்குற மீன் தான் நமக்கு வேணும், அதனால நம்ம உடனே அங்க போவோம் ஸ்பாட்டுக்கு. அவசரமாக நம்ம வந்த இடத்துக்கே திரும்ப போறோம். ஏதாவது நல்லதா கிடைச்சா சந்தோஷம் நண்பர்களே. போமா இப்போ நம்ம அங்க போறோம். இப்போ எனக்கு என்னன்னா, அது என்ன மீனுன்னு தெரியல, உயிரோட இருக்குமான்னு தெரியல. மீன் உயிரோட இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாரு. உயிரோட வரல, வருது ஆனா டேமேஜ் ஆகி வருது. தண்ணியில போட்டா நிக்குமான்னு தெரியாது. நண்பர்களே என்ன சொல்லன்னு தெரியல. வந்தீங்க 10 நிமிஷம் முன்னாடி தான். எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி இங்க கிளம்பணும்? 2 மணி நேரம் ஆகும். சார்க்கு அது குரங்கு சுறா தானே? இதை நம்மள தேடிட்டு இருந்தேன் நண்பர்களே. சத்தியமா இப்ப நம்பவே முடியல தெரியுமா, இவ்வளவு நேரம் இங்க தேடிட்டு இருப்போம். செத்துட்டா யார் செஞ்சுவாங்க நீங்க கைஸ்? இவர் யாரு? இவரை நம்ம வீட்டுல காமிச்சிருந்தோம். அவசி போட்டை தள்ளி ஹெல்ப் பண்ணிட்டு போனோம். அப்புறம் கரெக்டா கடிக்குமா? தலைப்பிடி ஒரு தலைப்பிடி பிடிச்சா விடக்கூடாது. பிடிச்சா விடக்கூடாது. விட்டா நான் கடிச்சிருப்பேன். வாயில கை போச்சு அவன் கையை விட மாட்டான். விட்டா கடிச்சிருமா? கடிச்சு பிடிச்சி கையை விடாது. கூடாது. அதான் புட்டியா இருப்பான். இங்க பாருங்க நண்பர்களே, இதான் அந்த குரங்கு சுறா. இங்க பாருங்க, இந்த மின்சல்ல இது பாக்கும்போது அப்படியே குரங்கு மாதிரி இருக்கும் நண்பர்களே. வினோத்புரம் மாதிரி இருக்குல்லே. எத்தனை ஊரு எத்தனை இடத்துல தேடணும் தெரியுமா இந்த மீனை? உயிரோட கிடைக்கும். இது யார்ட்டு வாங்குறீங்க? வேற ஒரு ஆள்கிட்ட வாங்கினேன். தூண்டில பிடிச்சதா? இது நம்ம இப்ப கொண்டு போன உயிரோட இருக்குமா? உயிரோட ஒன்னாவதா? ஒரு நாள் 2 நாள் வரை சாவாம இருப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் உயிரோட இருக்குமா? தண்ணி நம்பவே முடியல தெரியுமா. இப்போ சார்க்குன்னு நீங்க வியூஸ் கிடைக்குமா? தலையை பிடிச்சா கூட கூடாது. வேண்டாம் செத்து போயிரு. வாழை போட்டு ஸ்டாக்ல இருக்க ரூபீஸ் என்ன பண்ணனே தெரியல. எவ்வளவு ஊர் போய் தேடணும். ஒண்ணு இல்ல அப்புறம் அப்படிங்க கடிச்சு பிடிச்சுன்னா 2 நாள் ஆனாலும் விடாதா? இங்க பாருங்க கைஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்னா இங்க பாருங்க. பக்கா தெரியுதா இந்த சைடு? குரங்கு மாதிரியா இருக்கும். அப்படியே பாக்க குரங்கு மாதிரியா இருக்கா பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே, குரங்கு மாதிரி இருக்கானு. வினோத்புரம் மாதிரி இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க. ஓய் செத்து பீரோ ஃபுல்லத்துல டக்குன்னு கொண்டு போ. சரி சரி, பக்கெட்ல போட்டு கொண்டு போலாம்ல. பக்கெட் நல்லா கொண்டு வந்து. அப்ப பக்கெட் சூப்பரா ஒரு மீன் மாட்டிருக்கு நமக்கு. பக்கெட் கார்ல ஒரு மீன்ல 2 எடுத்துறோம். வர எடுத்துறோம். ஒரு நிமிஷம் தூக்கி போட்டுரும் டக்குன்னு. இந்த உள்ள போடு. உள்ள போடல, உள்ள போட்டு அப்படி தண்ணியில ஒரு தண்ணியில போயிட்டு ஆமா அதுவும் சரிதான். வா தண்ணி எடுத்து வந்துரும். மீனை வச்சு போடும். வினோத் ப்ரோ, இட்ஸ் ஷார்க் வினோத் ப்ரோ. எங்கெல்லாம் தேடி இருப்போம். டக்குன்னு எடுங்க. ஆனா குரங்கு சுறா வளர்க்கலாம் தானே? எனக்கு டவுட்டா இருக்கு. வளர்க்கலாம் தானே வீட்டுல? மந்திரம் போடல. அதான் மந்திரம் தான். சரி செத்துற போது எடுத்து உள்ள போடு பாவம். ஆனா அது 2 நாள் உயிரோட இருக்குமா நண்பர்களே? அதுதான் பாருங்க, அது உயிரோட இருக்குமான்னு தெரியல. அதுக்குள்ள மந்திரம் போட ஆரம்பிச்சிட்டான். மந்திரம் போட்டு சூப்பரா இருக்கு. அது வேற நமக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் ரூபீஸ் பக்கா. இங்க பாருங்க நல்ல ஆக்டிவா தானே இருக்கு. இப்பதான் பாக்க ஷார்க் மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் என்னடா இது டேங்கினர் மாதிரி இருக்குன்னு யோசிச்சேன். சொறி பிடிச்ச மீன் மாதிரி வார் எடுத்து அடிக்கும் போல. 2 அணம் ஜோடியா கிடைச்சிருக்குல்ல. இது 2 ஜோடியா? அது குட்டி போடுமா என்ன? அது குட்டி போடும். குட்டி போடுமா? போடுமா? இந்த சைஸ்லயே போடுமா? எவ்வளவு பெருசா வளருது இவ்வளோ? உடும்பு பிடி கேள்விப்பட்டிருக்கீங்களா நண்பர்களே? பிடிச்சா விடாது. 2 நாளாலும் கையில அப்படியே இருக்கும். ரூபீஸ் ஒரே இருக்கு அப்படியே வையல. ப்ளீஸ் வச்சு பாருங்க. இந்த போட்ல எல்லாம் வைக்கும்போது அப்படியே எடுத்துட்டோம்ல. ஆனா யோசிச்சு பாருங்க நண்பர்களே, காலைல வரும்போது நான் சொன்னேன்ல, பிளானே பண்ணாம வரணும். அன்எக்ஸ்பெக்டடா வரணும். அப்பதான் எல்லாமே நடக்கும். பிளான் பண்ணிட்டு வந்தா ஒண்ணும் நடக்காது. இப்பதான் இங்க இருந்து எல்லாத்தையும் பேசிட்டு ஹார்பர் போனோம். அங்கேயும் ஒண்ணும் கிடைக்கல. எல்லாம் செத்து பண்ண மீன் தான் இருந்துச்சு. எவ்வளவு அது மீன்? நீங்க அவங்களுக்கு கொடுத்துருவீங்களா? 2 மீன் சேர்த்தா? 2 மீன் சேர்த்து இருந்ததுதானா? கைஸ் 1 வாங்கினா 1 ஃப்ரீ. ஓ மை காட் கைஸ், இங்க பாருங்க. ஷார்க்கு ஒரு மீன் 100 ரூபா, இன்னொரு மீன் 100 ரூபா. 200 rupees. கடையில இருந்தா எப்படி ஒரு
ஏமாத்தி வச்சிருப்பாங்க. ஆக்கல வந்து பச்சை மீனை தின்ன ஜெனி. மீன் நல்ல மனம். இவன் என்ன தெரியுமா சொல்றான்? என்ன தெரியுமா சொல்றான் அவன் காலையில சொல்லிட்டு இருக்கான் சுறா புட்டு வைப்போம் அப்படின்னு. சாப்பிடலாமா கறிக்கலாம்? அது கறி மீன் தான் அப்படிதானே, ஆனா வழக்கம் செய்யலாம். இப்ப என்னன்னா இவனை கொண்டு சாவடிச்சிருவான்னு நம்ம அதை கறி வச்சிடலாம். கிளிப்பாவலி அது நீரை மந்திரம் போட்டு கொள்றது. ஆமா, நம்ம மந்திரம் போட்டு எப்படி கிடக்குன்னு தெரியல மீன்லாம் எல்லாம் வரலோகத்துல இருக்கு. ஆனா ஏன் தெரியுமா நாங்க இவ்வளவு பொறுமையா இருக்கோம்? அது 2 நாளானாலும் உயிரோட இருக்கும் தண்ணிக்கு வெளியவே. வாட்ட கிரியேச்சர்ல தண்ணியை வெளியே போட்டா கூட 2 நாள் உயிரோட இருக்கும். உங்க தண்ணியில கொண்டு போட்டீங்கன்னா ஒரு நாளா இருக்காதுல. வேற எவனும் வேண்டாம், இவன் மட்டுமே போதும் நம்மளை கழுவி ஊத்ததுக்கு. அப்புறம் கூட இருந்துட்டே எல்லாம் தூண்டில பிடிச்சதான். தூண்டில பிடிச்சனாலதான் உயிரோட இருக்கான். வலையில போட்டப்ப மூஞ்சியெல்லாம் கிழிஞ்சிருக்கும். ஏன் இங்க பக்கத்துல அதை ஜூம் போடு. ஆனா எந்த அடியும் படல பத்தியா? வலையில மாட்டினா கழுத்தெல்லாம் இருக்கு. நண்பர்களே, இந்த மீனுக்கு வந்து சொர்க்கத்துக்கு போனோம்னு எழுதி இருக்கு. அது பாருங்க, நம்ம கருக்கு இல்ல நரகம் அப்படி இல்ல நண்பர்களே. இப்ப இது வந்து இப்ப நம்ம இது வரலன்னு வைங்க, இது என்ன இருக்கும் சொல்லுங்க? இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல யாராச்சும் வீட்டு குக்கர்ல வந்துட்டு இருக்கும். கரெக்ட் தானே? கண்டிப்பா. இப்போ நம்ம கிட்ட வந்தனால நம்ம கிட்ட வந்தனால நாளைக்கு குக்கர்ல சும்மா வளரிட்டு இருக்காங்க. நாங்க எந்த மீன் ஒரு மீன் கூட இருக்கேன் வாழ்க்கையில சாப்பிட்டது இல்ல, சத்தியமா சொல்றேன். ஆரம்பிச்சுட்டான். சத்தியமா சாப்பிட்டது இல்ல, ஒரு மீன் கூட சாப்பிட மாட்டேன். உங்க மேல சத்தியம், சீரியஸ். அன்னை சாப்பிட்டே இல்ல. நான் என்னைக்குல சாப்பிட்டேன்? லூசு பேசாத. அந்த மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ்ல பிரான் கிடந்து இல்ல, அது தெரியாம வாய்க்குள்ள போயிட்டு பிரான் சாப்பிடுவோம். அது மீன் கிடையாது இல்ல, பிரான். கைஸ், ஆனா வேற மாதிரி நண்பர்களே. அது வந்து உங்களுக்கு என்ன சொல்ல, இவ்வளவு நாள் நீங்க கேட்டீங்க சார்க் வாங்க ப்ரோ, சார்க் வாங்க ப்ரோ, சார்க் வாங்க ப்ரோன்னு. நான் வாங்க ட்ரை பண்ணி கிடைக்காம இப்ப பாருங்க, கடவுளா பார்த்து ரேண்டமா ஒரு நாள்ல கண்டென்ட் இல்லாம வந்த டைம்ல சம்பந்தமே இல்லாம ஹெல்ப் பண்ணி, அதை சொல்லுவாங்கல்ல, எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது இன்டைரக்டா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்க. ஆமா, இன்டைரக்டா உங்களுக்கு அந்த நல்ல. ஆமா கைஸ். அப்புறம் வந்து ஜெனிஸ் ப்ரோ வந்து இதுவரைக்கும் எந்த மீனுமே சாப்பிட்டது இல்ல. சத்தியம். ஃபிஷ் எதுவுமே சாப்பிட மாட்டாரு. பிரான் மட்டும் தான் சாப்பிடுவாரு. பிரான் சாப்பிட்டது இல்ல, பிரியாணி ஒண்ணு சாப்பிட்டது இல்ல. தெரியாம வாய்க்குள்ள போயிட்டு சின்ன வாய்க்குள்ள. தேங்க்யூ சோ மச் மீன் தந்தது. ஓகே, நம்ம உங்க போட்ல ஒரு ரவுண்ட் போலாமா? இல்ல இனி ஒரு நாள் போலாமா? போயிட்டு மீன் பிடிக்கலாம். நான் இது வரைக்கும் வாழ்க்கை ஒரு நாள் கூட இந்த மாதிரி போட்ல போயிட்டு இது பண்ணுவேன். நண்பர்களே, தேவதாசன் கைஸ் பாருங்க. என்ன தேவதாசன் ஓபின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருப்பாங்க. நமக்காக 2 ஷார்க் சும்மா கிடையாது நண்பர்களே. தேவதாசன் ஓபி இந்த சாட் கைஸ், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓவர் பவர்ல ஓபி என்ன தெரியுமா, உங்களுக்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வியூவர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருக்கேன். மணமகனே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, இப்படி வா, இப்படி வா, வில்லு குதிக்கி வீட்டுக்கு போலாம் வா வா, நாளைக்கு காலையில குக்கர்ல வேவலாம் வா வா, கிட்ட போலாம் கைஸ். பத்தடிக்கு பெருசா மாட்டிருக்கு. பெருசா மாட்டிருக்கு நண்பர்களே. நம்மளுக்கு மாட்டல, மாட்டினவங்க டைம்ல வந்திருக்கும், தூக்கிட்டோம். ஒரு வழியா அவசரமா கிளம்பி வீட்டுக்கு வந்து நம்ம 2 கொண்டு வந்து சேஃபா சேர்த்துறோம். நண்பர்களை உயிரோட தான் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, வர வழியில மீன் உயிரோட இருக்கு. இன்னொருத்தர் எங்களால காப்பாற்ற முடியல. அவனுக்கு நான் பேசிட்டு இருக்க கூட தெரியல, அந்த அளவுக்கு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கான் தம்பி. அவன் இப்படிதான் நண்பர்களே, படுத்துட்டானா அவனை யாராலையும் எழுப்ப முடியாது. கும்பகர்ணனுக்கு தம்பி மாதிரி அவன். இந்த ஷார்க் மீன் வந்து புடிச்சா விடாதுன்னு சொன்னாரு அந்த அவரு. நம்ம மீன் பாருங்க, இந்த மீனை எடுத்து அவன் வாயில வச்சு ஓட்டி. தேவதாஸ் ஓபி, நம்ம தேவதாஸ் ஓபி அவர் சொன்னார். தேவதாசன் தான் இன்னைக்கு காப்பாத்தி இருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டான்னு செக் பண்ணிடுவோம் மீனை வச்சு. சரி தூக்கும். இந்த வாட்டி மந்திரம் எல்லாம் தேவையில்லையா? இது காடு மோடு ஓசாயில நிக்காத அக்கறை அப்படியே பிடிச்சி மீன் ஒட்டு தான் பாவம். இது காடு மோடு ஓசாயில நிக்காத அக்கறை ஷார்க் ரிலீஸ் பண்ண முன்னாடி அங்க பாருங்க ஒரு அனகோண்டா மரம் ஏறுது. எங்க போற? அனகோண்டா மேல ஒரு புறா இருக்கு. அந்த புறா எப்படி சாப்பிட போகுதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. எங்க போனா? வெளியே போயிட்டான் நண்பர்களே. அவ்வளவுதான் கைஸ், அவ்வளவுதான். கன்னியாகுமரினாலே நம்ம தான், சுறானாலே நம்ம தான், சால்ட் வாட்டர் தொட்டினாலே நம்ம தான், மான்ஸ்டர் பீச்னாலே நம்ம தான், மான்ஸ்டர் டேங்க்னாலும் நம்ம தான். தமிழ்நாட்டில் முதல் முறையாக எந்த தொலைக்காட்சியில நீங்க இப்படி பார்க்காத புது மீன் சாவடிச்சதும் நம்ம தான். பாசிட்டிவ் ஒரு மந்திரவாதியை பார்த்து மந்திரம் போட்டிருக்கோம்.
தள்ளி விட்டான் ப்ரே. அடி பண்ணு பள்ளி. நண்பர்களே, அப்புறம் ஃபைனலா இந்திய தொலைக்காட்சிகள்னு பேசும்போது ருபீஸ் வாட்டி கீழே விழுந்தான். நம்ம வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலாம். தண்ணி ஊற்றி வச்சிருமா? கண்ணு இருக்கு, 2 ஓட்டை தான் இருக்கு. கண்ணு இருக்கு, அது பக்கத்துல 2 கண்ணு இருக்கு பாத்தியா? வெப்பமா கண்ணு ஆனா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. வாவ், உள்ளதுல. வெல்கம் டு வில்லுக்குரி. நண்பர்களே, சால்ட் வாட்டரோட ப்ரொசீஜர் இங்க பாருங்க. நம்ம சால்ட் வாட்டர் ஃபிஷ் ரிலீஸ் பண்ண முன்னாடி இந்த டேங்க்ல இருக்க தண்ணி அப்படியே எடுத்து சொட்டு சொட்டா உள்ள சொட்டு நீர் பாசனம் பண்ணணும். இங்க பாருங்க, இப்படி ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில மெதுவா இறங்கணும். மெதுவாக. ஏன்னா அந்த மீனுக்கு அது தண்ணி சேஞ்ச் ஆகுறதே தெரியக்கூடாது. இந்த மாதிரி இறக்கணும். இது இந்த மீன் தான் இல்ல, நம்ம அக்வாரியம் ஃபிஷ் எந்த மீனா இருந்தாலும் இப்படிதான் பண்ணணும். ஆனா நம்மளே இப்படி பண்ண மாட்டோம். சில டைம் நம்ம இப்படிதான் பண்ணுவோம். சில டைம் பண்ண மாட்டோம். சில டைம் அவசரத்துல மறந்துடும். பட் இது வந்து ரொம்ப ரேர் இல்ல. ஆமா, அதுவும் இல்லாம நம்ம காசுக்கு எக்ஸ்பென்சிவ் சொல்லலாம். கனவு 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 நம்ம வியூவர்ஸோட கனவு, பல நாள் கனவு. நம்ம இது ஆரம்பிச்சதே ஷார்க் வளர்க்கணும் தான் ஆரம்பிச்சோம். சுறா வாங்கி போடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா இன்னைக்கு தான் நடந்திருக்கு. ஆனா நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். இன்னைக்கு நடக்கும் சத்தியமா எதிர்பார்க்கல. அதுவும் சால்ட் வாட்டர் டேங்க் ஃபுல்லா முடிச்சு விட்ட அப்புறம் புதுசா திடீர்னு முளைச்சிருக்கு. அதுவும் பிரம்மாண்டமா. எனக்கவே முடியல. ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், வாங்க முடியல. லைவா போட போறோம். என்ன போட போறியா? ஊறுகாயா? சாருக்கு ஊறுகாய் போட. ஒன்ன வெட்டி ஊறுகாய் போட்டுருவேன். நேத்து நியூஸ் பாத்தியா? 4 நண்பர்களிடையே மோதல், 2 பேர் வெட்டி கொலைன்னு. அதுதான் நடக்கும். எனக்கு நடந்தால் நடக்கும். ரூபீஸ் தப்பி விட்டோம். உன்னைய மந்திரம் போட வச்சு பழகிட்டோம். அதனால போடு, பிரச்சனை இல்லை. டேய், எனக்கு தெரிஞ்சு இவன் தேவையில்லை, நம்மளே விடலாம். அங்க ஒரு கை பிடி, ஒரு கை வாழைப்படி, 2 கை. அந்த மீன் இருக்குல்ல, வலது கை எடுத்து களத்துல பிடி, இடது கையில வாழைப்படி. அவ்வளவுதான், ஈஸியா இருக்கும். அங்க தலையை பிடி, சும்மா பிடி. பல்லும் கிடையாது, சும்மா தூக்கு. பயப்படாம பயமா தான் இருக்கு. முள்ளும் கிடையாது, பல்லும் கிடையாது. அது அடியில பைய பிடிச்சு வச்சு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்படி பிடி. இதே மாதிரி அவன் சரி கைஸ், இங்க பாருங்க. வால்ல ஒரு கை, வால்ல ஒரு கையை பிடி. நண்பர்களே, இங்க பாருங்க. இதான் குரங்கு சுறா. அது பாக்குறதுக்கு குரங்கு மாதிரி இருக்கும் நண்பர்களே. தெரியுதா? குழந்தை மாதிரி இருக்கடாது. குரங்கு மாதிரி கையில வச்சு ஊறுகாய் போட நினைக்குது. டேய், ஊறுகாய் போடுறது இல்ல, ஊறுகாய் இல்ல. நான் சரி ரிலீஸ் பண்ணு, சேஃபா ரிலீஸ் பண்ணு. எப்ப வைரல் என்ன இவ்வளவு ஆக்டிவா இருக்கு? இது மாசா இருக்கு நத்ரா. அம்மா பாருங்க கைஸ், எவ்வளவு ஆக்டிவா இருக்கு. கைஸ், ரொம்ப வருஷமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா நம்ம அந்த ஷார்க் ஃபிஷ் வாங்கி விட்டாச்சு கைஸ். அவ்வளவுதான். அப்படி தூக்கு, அப்படி தூக்குடா. பாருங்க கைஸ், நண்பர்களே கைஸ், இங்க பாருங்க. இதுதான் குட்டி சுறா. சூப்பரா இருக்கு. முத வாட்டி சாருக்கு கையில பிடிச்சி தூக்கிருக்கேன் நண்பர்களே. வேற லெவலா இருக்கு. இந்த மைக் இருக்குல, மைக்ல கடல் தண்ணி ஊத்தாண்டா. ஓகே, விட்டுருவா. என் மந்திரம் போடல ரூபீஸ் போட்டாச்சுல. அப்ப என்ன ஆக்டிவா இருக்கு தண்ணிக்குள்ள போனதும். இங்க பாருங்க, சிங்கரே மாதிரி இருக்கு நான் பாக்குறதுக்கு. லைட்டா செமையா இருக்குல்ல. சிங்கரே ரவுண்டா இருக்கும், ஒரு நீளமா இருக்கு. ஜம்முன்னு செட்டில் ஆயிட்டாங்க பாருங்க நண்பர்களே. செட்டில் ஆயிட்டான்னு தெரியல எனக்கு. இந்த ஃபிஷ் புதுசா, அதை பத்தி பெருசா ஐடியாவே இல்லை. ஆனா எனக்கு இன்னும் ஒரு டவுட்டா இருக்குது. வளர்க்கலாமா என்ன? லீகல் இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல. இல்ல ஆனால் குரங்கு சாருக்கு வளர்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன். கடைசியாக அது இன்னைக்கு ரேண்டமாக கிடைச்சிருக்கு. ரெண்டனும் அப்புறம் பிளாக் தான் பயங்கர ஆக்டிவா இருக்கு. அங்கே எங்கேயும் சுத்திட்டே இருக்கு. பாருங்க செமையா ஓடுது ரெண்டுமே. ஆனால் நைட்ல தானே ஷார்க்ஸ்லாம் ஆக்டிவா இருக்குன்னு சொல்லுவாங்க. வேற மாதிரி நண்பர்களே. கைஸ், அப்புறமா இன்னொரு விஷயம் நான் சொல்லவே இல்லை. நிறைய பேர் யோசிப்பீங்க, இதில் 2 அனகோண்டா ரிலீஸ் பண்ணோம்ல, அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிப்பீங்க. அது என்னாச்சு பண்ண 2 அனகோண்டாவும் டேங்க்ல கொண்டு ரிலீஸ் பண்ணோம். அது ஒழுங்கா சாப்பிடல, ஃபீட் எடுக்கல, சுத்தமா சாப்பிடவே இல்லை நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் எங்க வீட்டில் அந்த மீனை கொண்டு வந்து போட்டதுல இருந்து அந்த அது ஒரு மாதிரி பார்க்க வியர்டா இருந்துச்சுல்ல, பாம்பு மாதிரி. யாருக்குமே பிடிக்கல அந்த மீன். கைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க எல்லாம் ஏன் பாம்பை வீட்டில் வந்து வளர்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுறாங்க. அது தேவையில்லை, அது பாம்பு மீனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் யாருக்கும் பிடிக்கல. இன்னொன்று அது ஃபீட் எடுக்கலையா, அதனால நம்ம எங்கேருந்து வாங்கிட்டு வந்தோமோ அங்கேயே கொண்டு திரும்ப கொடுத்து இப்போ இன்னைக்கு நம்ம ஷார்க் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கு, இதை போடலாமா என்ன சொல்லு, கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? இல்லை ஷார்க் நம்ம கனவு அப்படியே இருக்கட்டு ஜாலியா. ஹலோ அப்புறம் நல்லா இருக்கீங்களா? ஒரு டவுட் கேட்கணும். இந்த நம்ம ஷார்க் 2 வாங்கி விட்டுருக்கோம், அதான் அப்படி வளர்க்கலாமா? இது என்ன கேட்டகரியில வருதுன்னு தெரியல. இப்போ போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புவோம், பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம சாதாரணமா பாக்குற மீன் தான், அந்த மீன் கடையில எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. ஆமா ஆமா, சாப்பிடுற ஷார்க் மீன் அனுப்பிட்டியா? பாருங்க, அப்படி பாருங்க.
மீன் நல்லா ஆக்டிவா இருக்கு, சூப்பரா கடிச்சிட்டு விளையாடிட்டு போல இருக்கு. அதான் அப்படியே போட்டு வளர்க்கலாம்னு பாக்கோம் டேங்க்ல. இங்க பாருங்க guys. இதுக்கு ஏன்னா சாப்பிடுறதுக்கு போன இடத்துல ரெஸ்கியூ கொண்டு வந்தது தானே. ஆமா ஆமா இருக்கு ஹார்பர்ல இருந்துச்சு. அதான் அந்த சாப்பிடுறதுக்காக கொண்டு வர மீன். ஆமா 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 அங்க இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்க. சரி 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 காய்ஸ் இப்போ என்னாச்சு அப்படின்னா டேங்க்ல ஷார்க்கை ரிலீஸ் பண்ணிட்டோம். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அது லீகலா இல்லீகலா என்ன மேட்ருன்னு சொல்லிட்டு ஒரே மண்டை குழம்பி போய் உட்காந்துருக்கோம் நண்பர்களே. வினோத் ப்ரோ, ஓ வினோத்தனா நான் மண்டை குழம்பி இருக்கேன், நீங்க சூ பார்த்துட்டு இருக்கீங்க வினோத்தனா, நீ ஷாப்பிங் பண்ணிருக்காரு அவரு. கைஸ் என்ன அப்படின்னா சாட் ஜிபிடி மெட்டா ஏன்னு எல்லா ஏலையும் போட்டு பார்க்குறோம். என்ன போட்டிருக்குன்னா அதை சாப்பிடலாமா, நம்ம ருபீஸ் சொன்ன மாதிரி அதை சாப்பிடலாம், ஆனால் அதை வளர்க்கக்கூடாது. என்ன ரூல்னு எனக்கு புரியல. மகேஷ் தான் தெரியும், மகேஷ் தான் வந்து பிடிஎஃப் போட்டு நோண்டிட்டு இருக்கான். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் எனக்கு அதான் புரியல. ஒரு மீனை கொன்னு சாப்பிடலாமா பிரச்சனை இல்லையா, ஆனா மீனை வளர்க்க கூடாதான், அது என்னப்பா ரூல்ஸ்? சொல்லுங்க ப்ரோ. அவன்கிட்ட கேட்டேன். ஆமா ப்ரோ, இப்போ ஃபைனல் என்ன பண்றது, வளர்க்கலாமா இல்ல வேணாமா, இல்ல கொண்டு ரிலீஸ் பண்ணிடவா, இல்ல ருபீஸுக்கு சமைச்சு சாப்பிட்டுலாமா சொல்லுங்க. என்னது? போன இடத்துல வாங்கிட்டு வந்தீங்களா ஹார்பர்? ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலா என்னன்னா மோஸ்டா இருக்கிற ஷார்க்ஸ் வந்து ஒரு 1-2 தவிர இது எல்லாமே நமக்கு பேண்ட் தான். சரி, அதனால பெஸ்ட் வந்து என்னன்னா என்கிட்ட கேட்டீங்கன்னா இப்போ கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா தண்ணியில என்ன பண்ணணும்னு தெரியாம. ஆமா ஆமா. சரி ரைட், அப்படியே இப்போ ஒண்ணு பண்ணுங்க, ஒண்ணு சமைச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா ரிலீஸ் பண்ணிருங்க. விட்டுறவா கடல்ல? கடல்ல விட்டுறலாம். விடவே மனசு இல்ல ப்ரோ, அழகா நீந்திட்டு இருக்கு. சரி கடல்ல விட்டுருங்க, அப்படியே கொண்டு கடல்ல இயற்கையில போய் விட்டுருங்க. சரி ஓகே, சரிங்களா? ரைட் ஓகே. இப்போ ரைடு எங்கிட்டியா அங்க இருக்குல்ல மத்த வாங்கினீங்களா, அவன்கிட்ட கொடுத்துட்டு பைசா வருமாங்க. பைசா இப்ப முக்கியம் இல்ல, சாருக்கு வாங்கி வளர்க்கணும்னு தான் நம்ம கனவு, அதை இன்னைக்கு பண்ணிருக்கோம். அப்ப நல்ல சரக்க வாங்க. நல்ல சாருக்குன்னா வேற இதுதான் இருக்கிறதுலே குரங்கு சாரா. நல்ல சார், நல்ல சாருக்குன்னா வாயை பழந்துட்டு ஹாலிவுட் படத்துல வருமா அந்த சாருக்கா? சோ கைஸ் கண்ணு ரெண்டும் அழகா இருந்தா அழகா தான் இருப்ப. நீயே தொடச்சுக்கோ. நான் ஒன்றும் அழல. சரியா கைஸ், நம்ம ரொம்ப நாள் ஆசை கனவு எல்லாம் கடல்ல போயிட்டு கைஸ், கடல்ல கடல்ல என்னெல்லாம் எக்ஸ்பிரஷன் அது. இப்ப சந்தோஷமா இருக்கிறது அவன் மட்டும்தான் நண்பர்களே, அப்படிதானே? நான் எதுக்குல சந்தோஷப்படணும். சுறா புட்டு கைஸ் அப்படி மண்டைக்காடுன்னு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த கடல் தான் இருக்கு. மண்டைக்காடு பக்கத்துல ஒரு கோயில்லாம் இருக்கா, இங்க சரி பாருங்க பிரம்மாண்டமான கடல். ஸோ இங்க தான் போயிட்டு இந்த கடல்ல தான் போயிட்டு நம்ம ஷார்க்கை ரிலீஸ் பண்ண போறோம். வாங்க போவோம். இப்போ இவனுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ருபீஸுக்கு? சுறா போட்டு வைக்கல, சுறா அப்புறம் என்ன சுறா ஊறுகாய் வைக்கலன்னு அர்த்தம். வேற வழி இல்லை நண்பர்களே, விட்டு தான் ஆகணும். இட்ஸ் டைம் டு ரிலீஸ். I don't know what he is doing நண்பர்களே. அவர் இந்த சோகத்துல எல்லாம் ஆடுவாங்கல்ல, இந்த கடைசி ஊர்வலத்துல, இறுதி ஊர்வலத்துல, அந்த மாதிரி பண்றாரு. பார்த்து பார்த்து கடலுக்குள்ள போயிட போறீங்க உள்ளவங்க. ரொம்ப சோகமா முடிக்க போறேன் கைஸ். நண்பர்களே அவ்வளவுதான், ஃபைனல் டெஸ்டினேஷன் அவ்வளவுதான். நம்ம கனவு, நம்ம கடல் சுறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா நடக்கல. கடைசியா கடல்லே விட போறேன் கைஸ். எங்க போச்சு, விட்டதும் தெரியல போனதும் தெரியல. நண்பர்களே இப்போ என்னாச்சுன்னா கடல்ல ரிலீஸ் பண்ணிட்டோம். என்னதான் வளர்க்க முடியலனாலும் ஒரு 2 உயிரை காப்பாத்திருக்கோம்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் குளுகுளுன்னு தான் இருக்கு. சென்ட்ரல் இருக்கவனுக்கு ரொம்ப குளுகுளுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? மாமா மீனை காப்பாத்திருந்தேன் 2 உயிர். இனி இப்போ ஆஃப் கேமரால விட்டு மீனை போய் இறங்கி போய் பிடிச்சிட்டு வந்து பொரிச்சாலும் பொரிப்பான் ருபீஸ். அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பாய் கைஸ்.